நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் குமரிக்கண்டத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடியோ. லெமோரியா குமரிக்கண்டம் உலகத்திலேயே முதலில் மனிதன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம். அவன் பேசிய மொழி தமிழ் என கூறப்படுகிறது. இந்த குமரிக்கண்டம் இந்தியா, மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா இது மூன்றையும் இணைக்கும் மிகப்பெரிய கண்டமாக இருந்திருக்கிறது. இது தற்போது கடலில் மூழ்கி உள்ளது என கூறப்படுகிறது. இது எப்படி மூழ்கிடுச்சு அப்படின்னா, அப்போ ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தினால் கடலுக்கு அடியில் மூழ்கிவிட்டது. இந்த பகுதியை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள். இந்த பகுதி அழிந்தவுடன் பாண்டியர்கள் மதுரைக்கு வந்து 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி இங்கே அவர்களுடைய பேரரசை நிறுவினார்கள். இதற்கான ஆதாரங்கள் இன்றைய வரை கிடைச்சிட்டு தான் இருக்கு. எடுத்துக்காட்டா புறநானூறு, இறையனார் அகப்பொருள் போன்ற தமிழ் இலக்கிய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிலிப் ஸ்கேண்டர் என்ற ஜூவாலஜிஸ்ட் மடகாஸ்கரில் காணப்படும் அரிய வகை குரங்கினம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் காணப்படுகிறது என்று கூறினார். இந்த அரிய வகை குரங்கினம் இந்தியாவிற்கோ ஆஸ்திரேலியாவிற்கோ இந்த கடல் வகையில் பயணித்திருக்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. இதனால் குமரிக்கண்டம் இருந்திருக்கலாம் என்ற ஒரு முடிவு தென்படுகிறது. இதில் என்ன அரசியல் இருக்கிறது என்றால், இதுவரை இந்திய அரசு குமரிக்கண்டம் உள்ளது என ஏற்கவில்லை. இதை இன்னும் ஆராய்ச்சி செய்யவில்லை. ஏனென்றால் கடலுக்குள் சென்று ஆராய்ச்சி செய்வதற்கு அதிகமாக செலவாகுமா. இதை மட்டும் இந்நேரம் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருந்தார்கள் என்றால் இன்றைக்கு உலகமே தமிழர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கும். தமிழ் மொழிக்குன்னு தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கும் போதே இங்க நிறைய பேருக்கு பொறாமையா இருக்கு. இந்நேரம் குமரிக்கண்டம்னு ஒன்று இருந்திருந்தா இந்தி திணிப்பு இருந்திருக்காது. ஏன் தமிழ் மொழி உலக பொதுமொழியா கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ரீசெண்டா கமல்ஹாசன் அவர்கள் கர்நாடகாவுக்கு சென்று கன்னடம் தமிழில் இருந்து தான் வந்தது என்று கூறியதற்காக கர்நாடகாவே வெடித்ததுன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால விழுவது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். இது போன்ற அரசியல் சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் கற்கும் சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.